தமிழ்நாட்டில் அக்டோபர் முதல் 2026 பிப்ரவரி வரை வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் 77,000 அதிகாரிகள் ஈடுபடுவார்கள். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். எஸ்ஐஆர் தொடர்பாக தேர்தல் ஆணையம் நடத்திய கூட்டம் கேலிக்கூத்தாக உள்ளது. சென்னையில் நடைபெற்ற தேர்தல் ஆணைய கூட்டத்திற்கு பின்னர் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேட்டி. வாக்காளர் பட்டியல் குளறுபடி தொடர்பாக அதிமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம். நெல்லை மின் பொறியாளர் கவின் கொலை வழக்கில் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல். 83 சாட்சிகளிடம் விசாரணை செய்து 32 ஆவணங்களை தாக்கல் செய்தது சிபிசிஐடி போலீஸ். நெல்லை கவின் ஆணவ படுகொலை வழக்கில் சுஜித்தின் தந்தை சரவணன் ஜாமீன் மனு மீண்டும் தள்ளுபடி. நெல்லை நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. மாமன்னன் ராஜராஜ சோழன் சதய விழா வருகின்ற 31 மற்றும் நவம்பர் 1ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. 1040வது சதய விழா என அறிவிக்க கோரிக்கை. கர்நாடக மாநிலத்தில் காவலர்களின் தொப்பி நிறத்தை மாற்றி நடவடிக்கை. நீலநிற தொப்பியை அணிவித்து அறிமுகம் செய்தார் முதலமைச்சர் சித்தராமையா. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து உயர்ந்துள்ளதால் காவிரியில் திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிப்பு. வினாடிக்கு 10,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக நவம்பர் 10ஆம் தேதி முதல் முன்னோட்டம் நடத்தப்படும் என அரசு அறிவிப்பு. பல பணிகளுக்கு முன் கணக்கெடுப்பாளர்களுக்கு பயிற்சி அளிக்க திட்டம். ஆபரண தங்கம் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 2,000 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் தங்கம் மீண்டும் 90,000 கடந்து விற்பனை. தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் 2 வெள்ளிப் பதக்கம் வென்ற எட்வினா ஜேசனுக்கு தமிழக அரசு 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை. சாதனை தொடரட்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து. மின்சார பேருந்துகள் வாங்கினாலும் டீசல் பேருந்துகளின் எண்ணிக்கை குறையாது. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் திட்டவட்டம். பாஜக கூட்டணியில் இடம்பெறுவதற்காக திமுக அரசை விமர்சனம் செய்து வருகிறார் அன்புமணி ராமதாஸ். அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் விமர்சனம். கோவை வால்பாறையை அடுத்த வாட்டர்ஃபால் சாலையில் நடமாடும் கரடி. வனவிலங்குகள் அடிக்கடி நடமாடுவதால் மக்கள் அச்சம். சத்தீஸ்கரில் 9 பெண்கள் உட்பட 51 நக்சலைட்டுகள் சரணடைந்தனர். துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் ஒப்படைப்பு. பிரதமர் மோடி உங்கள் வாக்குகளை கவர்வதற்காக டான்ஸ் ஆட சொன்னால் கூட ஆடுவார். வாக்காளர்களையும் இந்திய ஜனநாயகத்தையும் கேலி செய்துவிட்டார் மோடி என பீகார் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி விமர்சனம். பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரை கேடயமாக பயன்படுத்துகிறது பாஜக. பீகாரை வழிநடத்தும் நிலையில் நிதிஷ்குமார் இல்லை என தேஜஸ்வி விமர்சனம். வாரிசுகளுக்காக அதிகாரத்தை கைப்பற்ற காங்கிரசும் ராஷ்டிரிய ஜனதா தளமும் துடிக்கிறது. பீகார் பிரச்சாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சனம். கேரள மாநிலம் திருச்சூரில் கொட்டும் மழையில் பிரேக் பிடிக்காமல் கட்டுப்பாட்டை இழந்து வேகமாக வழுக்கி வந்ததால் விபத்து. நுழையில் ஒருவர் உயிர் தப்பிய காட்சி.
சூடானில் அரசுக்கும் துணை ராணுவத்திற்கும் இடையேயான மோதலில் மருத்துவமனை மீது நடத்திய தாக்குதலில் 460 பேர் பலி. உலக சுகாதார அமைப்பு அதிர்ச்சி தகவல். மகளிர் உலகக்கோப்பை போட்டியில் இங்கிலாந்துக்கு 320 ரன்கள் இலக்கு நிர்ணயித்தது தென்னாப்பிரிக்கா. 169 ரன்கள் குவித்தார் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த கேப்டன் லாரா வால்வார். ஜிம்பாப்வேவுக்கு எதிரான T20 தொடரில் ஆப்கானிஸ்தான் அபார வெற்றி. 127 ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது ஜிம்பாப்வே.